வணக்கம் அன்பர்களே. வாழ்க்கையில் எல்லா செல்வமும் கிடைத்து, அதாவது 16 செல்வங்கள் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட 16 செல்வங்களும் எல்லோரும் கிடைத்து வாழ இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். நண்பர்களே, இன்றைய நவீன உலகத்தில் திருமணத்தை எப்படி முடித்தால் அவர்கள் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் துன்பம் துயரமில்லாமல் அந்த வாழ்க்கையை கடந்து போவார்கள் என்பதை பற்றி, தோஷத்தையும் அந்த தோஷ நட்சத்திரங்களையும் எப்படி நாம் கண்டுபிடிப்பது அந்த ராசியில அப்படின்ற பற்றி இன்னைக்கு பதிவு இருக்க. அதாவது ஆயிரங்காலத்து பயிர் என்று சொல்வார்கள். ஒரு பயிரை எப்படி சேமித்து வைத்து அடுத்தடுத்து அதை அறுவடைக்கு தயாராக்குவார்களோ அது பாதிதான் இந்த ஆணும் பெண்ணும் இணையக்கூடிய திருமண வாழ்க்கை. அப்படிப்பட்ட திருமண வாழ்க்கையை எளிதாக சில பேர் தேர்ந்தெடுத்துருவோம். சில பேர் அவர் சொல்றார் இவர் சொல்றாருன்னு தேர்ந்தெடுத்துருவோம். இல்ல தாய் சொல்றார் தந்தை சொல்றார் என்று தேர்ந்தெடுப்போம். இப்படியெல்லாம் இல்லாமல் உங்கள் மனது என்ன சொல்லுகிறதோ அதை செய்வது சிறப்பு என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் தோஷங்களை நாங்கள் கண்டுபிடிப்பது, திருமண வயது எட்டியாச்சே, அந்த வெட்டிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் நாங்கள் ஜாதகம் பார்க்க போனா ராகு தோஷம் சொல்றான், கேது தோஷம் சொல்றான், செவ்வாய் தோஷம் என்று சொல்றார்கள். இப்படி தோஷங்களா சொல்லி சில பொண்ணு நல்ல பொண்ணு வந்தா கூட அந்த பொண்ணை முடிக்க முடியாம அந்த தோஷம் இருக்கு, இந்த பொண்ணை முடிக்காத இந்த தோஷம் இருக்கு. அப்ப சில பேருக்கு அந்த தோஷத்தை இல்லைன்னு சொல்லி குறிச்சு கொடுத்து 10 பொருத்தம் இருக்கு, இதை முடிங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த திருமணமும் கேள்விக்குரியா டைவர்ஸ் வரைக்கும் கோர்ட்ல நிக்குது. ஏன்னா 10 பொருத்தம் இருக்கே, தோஷம் இல்லைன்னு சொன்னாங்களே, ஏன் இப்படி போய் நிக்குது அப்படின்னு சில பேர் எல்லாம் கேட்டுக்கிருப்பீங்க. அப்ப ஜாதக ரீதியா திருமண பொருத்தம், நட்சத்திர பொருத்தம் இதெல்லாம் உண்டா இருக்கா இல்லையான்னு கூட இன்னைக்கு சந்தேகம் எழுதுவதற்கான அமைப்பு கூட இன்னைக்கு உருவாகிக்கிட்டு கலியுகத்தில். அப்ப இந்த மாதிரி நான் சொல்ற மாதிரி நீங்க உங்க பெண்ணா இருந்தாலும் சரி ஆணுக்கும் சரி திருமண வயதை எட்டியவர்களுக்கு இந்த மாதிரி திருமணம் பார்த்து செய்தீர்கள் என்றால் 100% எந்த ஒரு பிரச்சனையும் வராது, கேரண்டியான சொல்ல முடியும் அன்பர்கள். அதாவது ஒரு ஜாதகத்தை எடுத்தேன்னா லக்ன பொருத்தம் தான் ஒரு மனிதனுக்கு முக்கியமானது. அப்ப லக்னம் என்பது உயிரை குறிக்கக்கூடிய இடம். அந்த உயிர் புள்ளி எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் ஆணுக்கும் பெண்ணுக்கும். அப்ப பிறக்கும் பொழுதே கிரகத்தின் அடிப்படையில 2 பிரிவுகளாக பிரிக்கிறார்கள், அசுரகுலம் தேவகுலம் என்று. அப்ப இந்த குலத்தில் இருக்கிறவர்கள் இவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அந்த குலத்தில் இருக்கிறவர்கள் இவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒன்று தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இறைவனுடைய படைப்பின்படியே 2 குலமாக அசுரகுலம் தேவகுலம் என்று பிரித்து விட்டார். அப்ப அந்த அசுரகுலத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு அசுரகுல ராசிகளையும், தேவகுலத்தில் பிறக்கக்கூடியவர்கள் தேவகுல ராசி நட்சத்திரம் லக்னத்தை குறிக்க வேண்டும். அப்படி திருமணம் முடித்தால் நல்ல திருமணம் என்று சொல்வார். அதே மாதிரி அவர்களுடைய லக்னத்துக்கு அந்த லா என்று போட்டிருக்க இடம் தான் 1ஆம் இடம் என்பது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதுல இருந்து எண்ணி வரும்போது 6, 8, 12 இந்த ஸ்தானங்களாக வரக்கூடாது. 6, 8, 12 ஸ்தானங்களாக அந்த லக்னத்திற்கு வரும் பொழுது ஏதோ ஒரு வழியில பிரச்சனை கொடுப்பார். அப்ப இதை தவிர்ப்பது நல்லது. லக்ன பொருத்தம் முக்கியம். அதே மாதிரி ராசிக்கும் பார்க்க வேண்டும். ராசிக்கு 6, 8, 12 வரக்கூடாது. இது முதல். அடுத்து 2வது ஸ்டெப்பு, அந்த ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் முக்கியம் பார்க்க வேண்டும். அந்த தோஷங்கள் எப்படி பார்ப்பது எங்களுக்கு தெரியாதுன்னா எளிதாக சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. நாக தோஷங்களை தெரிஞ்சுக்கோங்க. நாக தோஷம் தான் ராகு கேது தோஷம். நாக தோஷம் என்பது ராகு கேது தோஷம் என்பதை தெரிஞ்சுக்கோங்க. அப்ப லக்னத்தில் லா என்ற இடத்தில் போட்டிருந்தா ராகு இருந்துச்சுன்னா 7ஆம் இடத்துல கேது இருப்பார். அதே மாதிரி 2ஆம் இடத்துல கேது இருந்துச்சுன்னா 7ஆம் இடத்துல, அதே மாதிரி 8ஆம் இடத்துல ராகு இருப்பார். இப்படி ஒவ்வொருவரும்
எதிர்மறையாக ஆப்னேட்டாக 7க்கு 7ஆக இடம் சுத்தி வரக்கூடிய கிரகங்களாகும். மற்ற கிரகங்கள்லாம் வளமாக சுத்தி வருகிறது. ஆனால் இந்த ராகு கேதுகள் மட்டும் இடமாக சுத்தி வரும். அப்ப இந்த ராகு கேது இடமாக சுத்துவதால் அப்ப ரொம்ப முக்கியமாக இந்த பொருத்தத்தில் பார்க்க வேண்டும். அப்ப லக்னத்திலோ அல்லது 2ஆம் இடத்திலோ 7ஆம் இடத்திலோ 8ஆம் இடத்திலோ இருந்தால் அதுதான் நாகதோஷம், ராகு கேது தோஷம். அப்ப இந்த தோஷங்களை உள்ளவர்கள் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இவர்கள் அந்த தோஷத்தை எப்படி சரி பண்ணுவது அடுத்த ஒரு பாயிண்ட் வர. அப்ப இந்த தோஷத்தில் உள்ளவர்களுக்கு அந்த தோஷத்தை உள்ளவர்களுக்கு சேர்க்கலாம் என்பது ஒரு விதி. இரண்டாவது, இந்த தோஷத்தை எப்படி சரி பண்ணுவது இறைவன் ஒரு வழி வகுத்திருக்கார். ராகு கேது தலங்கள், ராகு கூடிய தலங்கள் திருப்பாம்புபுரம், கும்பகோணத்தில் உள்ள திருப்பாம்புபுரத்துக்கு போய் ராகு பரிகாரங்கள் பண்ணலாம். அல்லது கும்பகோணத்தில் உள்ள ராகுநாத சுவாமிக்கு ஆலயத்துக்கு சென்று அங்க போய் நீங்க ராகு பரிகாரம் பண்ணிக்கலாம் நண்பர்களே. அடுத்தபடியாக கேதுக்கு பரிகாரம். அப்ப ராகு கேது ரெண்டுமே இருக்கு இல்லையா? அப்ப கேதுக்குரிய பரிகாரம் எங்க போகணும்னா காளஹஸ்தி போலாம், அல்லது கீழ்பெரும் பள்ளம். கீழ்பெரும் பள்ளம் கும்பகோணத்தில் தான் அனைத்து நவகிரக கோள்கள் இயங்கக்கூடிய கிரகத்துடைய கோள்கள் இருக்கு தோஷத்துக்காக. அப்ப எளிதாக ஒரு நாள் தங்கியிருந்து அடுத்த நாள் தோஷத்தை கழித்து வருவது சிறப்பு என்று சொல்கிறார். அப்ப இந்த தோஷம் உள்ளவர்கள் கழித்துக் கொள்ளலாம். சரி, அந்த தோஷம் எங்களுக்கு சரியாகிவிடும் என்பதை எப்படி நாங்கள் புரிந்து கொள்வது? சுப கிரகங்கள் உங்களுடைய தோஷ கிரகத்தை பார்க்கிறார்களா? அப்ப சுப கிரகம் என்று கொள்ளக்கூடிய குரு பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவான், புதன் பகவான், இந்த கிரகங்கள் உங்களுடைய பாவ கிரகங்களை பார்த்தால் அந்த 1ஆம் இடத்தையோ 2ஆம் இடத்தையோ 7ஆம் இடத்தையோ 8ஆம் இடத்தையோ இந்த ராகு கேதுக்களை சுபகிரகங்கள் பார்க்கும்போது அந்த தோஷம் என்பது அடிபடும். அடுத்தபடியாக அந்த சுபகிரகத்துடைய சேர்க்கை கிரகங்கள் படுவது. சேர்க்கைனா எப்படி? இப்ப அந்த ராகுவோடைய சுக்கிரன் ஏற்படுவதோ அல்லது புதன் ஏற்படுவதோ குரு பகவான் ஏற்படுவதோ அந்த தோஷத்தை தானாக சரி பண்ணிவிடும். இப்படிப்பட்டவர்களுக்கு எளிதாக தோஷம் கழிந்துவிடும். அன்பர்களே, நீங்கள் கோவிலுக்கு கூட போக வேண்டிய அமைப்பில்லை. இது தோஷம் அல்ல என்பதை முதல் தெரிஞ்சுக்கணும். இந்த சுபகிரகங்கள் எல்லாம் பார்க்காமல், இந்த சுபகிரகங்கள் எல்லாம் பார்க்கை பெறாமல் இருந்தால் அந்ததுதான் உங்களுடைய தோஷம் என்பது தெரிஞ்சு. அப்ப 2வது பாயிண்ட்க்கு வந்துட்டோம். 3வது விதிவிலக்கு, செவ்வாய் தோஷம். செவ்வாய் தோஷம் சொல்றார்களே, அந்த செவ்வாய் தோஷம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஏன் செவ்வாய் தோஷம்னா பயமா இருக்கு, எல்லா பேருக்கும் அதுதான் தெரியும், மற்ற தோஷங்கள் எல்லாம் தெரியாது. அப்ப செவ்வாய் தோஷம் லக்னத்தில் இருந்தாலோ, லக்னம் என்பது 1ஆம் இடம் சொல்லிட்டேன், 2ஆம் இடத்தில் இருந்தாலோ, 4ஆம் இடத்தில் இருந்தாலோ, 7ஆம் இடத்தில் இருந்தாலோ, 8ஆம் இடத்தில் இருந்து 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம். அந்த செவ்வாயானது சுபகிரகத்துடைய சேர்க்கை பெற்றால் அந்த செவ்வாய் தோஷம் கிடையாது. அதே மாதிரி மேஷத்திலேயோ விருச்சிகத்திலேயோ கடகத்திலேயோ சிம்மத்திலேயோ தனுசுலேயோ மீனத்திலேயோ இந்த செவ்வாய் இருந்தாலும் அது தோஷம் கிடையாது. சுபகிரகங்கள் பார்வைப்பட்டாலும் தோஷம் கிடையாது. அப்ப இத்தனை வழிமுறைகள் இருக்கும்போது நிச்சயமாக செவ்வாய் தோஷம் என்பது ஏதோ ஒரு ஆளுக்கு தான் இருக்கு, லட்சத்துல ஒரு ஆளுக்கு தான். 100% இருக்கிறக்கான வாய்ப்புகள் கம்மி தான் அன்பர்களே, அதையும் புரிந்து கொள்ளுங்கள். தோஷம் இருக்குன்னு எடுத்து போடக்கூடாது, ஜாதகத்தை கழிக்கக்கூடாது. அடுத்தபடியாக நம்ம வருவது பார்த்துட்டோம். அப்ப ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், லக்ன பொருத்தம் பார்த்துட்டோம். அடுத்து தசை என்பது முக்கியமானது. அப்ப அந்த ஜாதகத்துப்படி தசை 2 பேத்துக்கு ஒரே தசையா இருக்கக்கூடாது. இப்ப எடுத்துக்காட்டாக அவிட்ட நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், அவிட்டம், சித்திரை,
இந்த நட்சத்திரத்துடைய ஆரம்ப புள்ளி என்ன வருது? செவ்வாயுடைய கணக்குல வரும். அப்ப மிருகசீரிடம் சேர்த்துங்க. இந்த மூணுமே செவ்வாயுடைய திசைகள். அப்ப செவ்வாயுடைய திசைகள் வரும்போது இந்த மூணுக்கும் ஆரம்பத்திலிருந்தே செவ்வாய். அப்ப இந்த நட்சத்திரத்துல பிறக்கக்கூடியவர்கள் ஏக நட்சத்திரம் இது பேர். அப்ப தசை ஆரம்பிக்கும் பொழுது ஒரே மாதிரி தான் ஆரம்பிக்கும். அப்படி தசை சந்திப்பு ஒரே மாதிரி ஆரம்பிச்சா அது ஏக ரச்சுன்னு சொல்லுவோம். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் ஒரே நட்சத்திரத்தில் பிறக்கிறவர்கள் நிச்சயமாக தவிர்ப்பது நல்லது. சில பேர் உன்னத நட்சத்திரம் சொல்லுவாங்க, அனுச நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், அதே மாதிரி மக நட்சத்திரம். இந்த நட்சத்திரம்லாம் மிகவும் உன்னதமான நட்சத்திரம், பொருத்த பார்க்காமே திருமணம் செய்யலாம். நிச்சயமாக அப்படி பண்ணாதீங்க யாருமே. சில பேருக்கு பொருத்தம் என்பது முக்கியம். 10 வித பொருத்தத்துல இதெல்லாம் தவிர்த்து வந்துடுறீங்க. தவிர்த்துட்டு வந்த பிறகு அடுத்து வாரீங்க. முக்கியமானது 10 விதமான பொருத்தத்தை தினம், கணம், மகேந்திரம், ராசி, ராசி அதிபதி, ஸ்திரி தீர்க்கம், யோனி, ரச்சு, வேதை, நாடி. 10 வித தசா பொருத்தத்துடைய அமைப்பு மிகவும் முக்கியம். 10 வித தசா பொருத்தம் எல்லோருக்கும் உண்டா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. ஆனால் இந்த 5 பொருத்தம் மட்டும் கட்டாயம் இருக்க வேண்டும் அன்பர்களே. அந்த 5 பொருத்தம் என்னென்ன? தினம், கணம், ரச்சு, யோனி, ரச்சு, யோனி, அடுத்தபடியே ராசி. இந்த 5 பொருத்தங்கள் நிச்சயமாக ஒரு ஜாதகத்தில் முக்கியம் இடம்பெற வேண்டும். மற்ற பொருத்தங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. இந்த 5 பொருத்தங்களை பார்த்துதான் அடுத்த பொருத்தத்துக்கு நம்ம போகணும். நிச்சயம் இந்த 5 மட்டும் இருந்தா கூட பண்ணலாம். மற்ற பொருத்தங்கள் இருந்தாலும் இல்லை என்றால் கூட நிச்சயமாக திருமணம் முடிக்கலாம். இப்படி திருமணம் செய்து விட்டீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி யாராலும் பிரிக்க முடியாது. அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அது போக இத்தனையும் முடிவில் கடைசியாக ஒன்று சொல்றேன், மன பொருத்தம் உண்டு வேண்டும். இத்தனையும் பார்த்துறோம் சாமி, அப்புறமும் எங்களுக்கு சரிபட்டு வரல அப்படின்னு சொன்னா மன பொருத்தம். ஆணும் பெண்ணும் இருவருக்கும் பிடிக்குதா என்பதை முக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டும். தாய் சொல்றாள், தந்தை சொல்றாள், அக்கா சொல்றா, அண்ணன் சொல்றான்னு சொல்லக்கூடாது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருவருக்கும் பரஸ்பரமான ஒரு அன்பு ஈர்ப்பு பார்த்தவுடன் 2 பேரும் இருக்கா? அந்த அன்பு இருந்தால் நிச்சயமாக அவர்கள் மனப்பொருத்தத்தின் மூலமாக வெற்றி கொள்ளலாம். அன்பர்களே, இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஜோதிட தகவல் வேண்டும் அன்பர்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம். ஜோதிட ரீதியாக திருமணத்தில் முடியவில்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு சவாலிட்டு திருமணத்தை முடிக்கக்கூடிய அமைப்பு எங்களால் உருவாகும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.